ஹாய். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கி ஏதோ வந்துட்டு ரொம்ப கிட்டிஷாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஆமாங்க, நத்திங் பட் இது பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வரும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் நான் இங்கே பார்த்துருக்கேன் அங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதுவும் யாருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப 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 ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் ஆல்சோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும். பிகாஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலான திங்ஸ். இதெல்லாம் மேபி அவங்க லைக் பண்ணாமல் கூட இருக்கலாம், இதெல்லாம் இவ்வளோ கிட்டிஷாக இருக்குது அப்படின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் அப்படின்றப்போ ரொம்பவுமே இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வச்சு தான் ரொம்பவுமே விளாண்டுருப்போம். அண்ட் எக்ஸாக்ட்லி நானும் பார்த்தீங்கன்னா 90s கிட் தான். இதை வச்சு விளாண்டுருப்போம். பட் வந்து இதை இப்போ பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வந்து அந்த பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும், சில பேர்த்துக்கு கிடைக்காமலே போயிருக்கும். இது பார்த்து ஆசைப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு. மேபி அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அண்ட் திங்ஸ்னால அவங்களுக்கு இது கிடைக்காம போயிருக்கலாம். பட் ஈவன் இப்போ அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கும், பட் இதை வச்சு விளையாடுற வயசு அவங்களுக்கு இருக்காது. அண்ட் ரொம்ப கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கி கொடுத்து ரொம்ப இது பண்ணுங்கள், அவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் அந்த காலத்தில் விளையாடுவோம், சம்திங் இது ரொம்ப மெமரபிளாக இருக்கும். அண்ட் திஸ் ஒன், இந்த பேப்ளேட், இது பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அண்ட் இது வந்து இதுக்காக ரொம்ப அழுது புரண்டு போராடுவாங்க வீட்டில். அண்ட் ஈவன் என் பிரதர் கூட இப்படி தான் பண்ணியிருந்தான் சின்ன வயசில். இதெல்லாம் நம்ம எங்கே கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நம்ம அப்போ பார்த்திங்கன்னா திருவிழாலெலாம் வாங்குவோம், நிறைய விற்பாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். வெறும் 10 ரூபா 20 ரூபா அப்படி விற்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நான் இதை வாங்கினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க எங்கள் ஊர் திருவிழாவில் தான், மாரியம்மன் திருவிழாவில் வாங்கினேன். அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டே வந்து 40 ருபீஸ் இப்போது. அண்டு இது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்ப மினியேச்சர் சைஸில் இருக்குது. அப்போ நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் நிறையா இருக்கும் அதில் ஃபிஷ்ஷஸ் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் விளையாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியில் ஓடும். பேட்டரி தீர்ந்துன்னா அதுக்கு வீட்டில் திட்டு வாங்கணும், விளாண்டுட்டே இருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். அண்ட் இதுவே பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் ₹40. இதுவும் ₹40. அண்ட் அதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 120. இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதுக்கு அந்த காலமே பரவாயில்லன்னு இருக்குது எனக்கு பார்க்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே பார்க்கும்போது இது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நான் இன்னும் அன்பேக் பண்ணவே இல்லை, வாங்கி அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ அன்பேக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பென்சில் வந்து இது வச்சுருப்பாங்க. அண்ட் இது இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப இதாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்லேட். இது ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ டூல் ஃபார் பென்சில். இதை எடுத்து வி ஹேவ் டு க்ளீன் அப் திஸ். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எழுதிக்கலாம். எனிதிங் ஹாய் அப்படின்னு எழுதுனா இட் வில் கெட் எரேஸ்டு. அண்ட் இது இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அது அழிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த டைம்ஸில். அண்ட் இதுக்காக வீட்டில் வந்து 2 பேர் இருக்கும்போது ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக அடிச்சுப்போம். அண்ட் இதை வச்சு ரொம்ப விளையாண்டுட்ருப்போம். எழுதுன என்னென்னு சொல்லுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு மறைச்சி எழுதிட்டு எரேஸ் பண்ணுறேன் என்ன எழுதுனேன்னு சொல்லுன்றதுலாம் கேட்டு நம்ம விளையாடுவோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்களும் ரிமைண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஆமாங்க பிபி தான். அந்த காலத்தில் வந்துட்டு அப்போ இது யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப தொட்டு வாங்குவோம் இது யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிவிட்டு நம்ம சுற்றிட்டுருப்போம். எல்லாம் சத்தம் போடுவாங்க இந்த மாதிரி, இதை வச்சு இப்படி இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுவும் ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய திட்டு வாங்கியிருப்போம். அண்ட் ஐ ரிமெம்பர் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஆக்சுவலி இது ஒரு ட்ரெயின் ட்ராக்கு. அண்ட் ட்ரெயின் இங்கே இருக்குது. இட் ஹேஸ் அ கிளைம்பர் ஆஃப் கூட்ஸ். இங்கே இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ரன்வேல ஓட விடணும். இதுக்கு ஒரு கீ இருக்குது. ரிவர்ஸில் டர்ன் பண்ணிட்டோம்னா அது அப்புறம் ரன் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன்னு தெரில என் ட்ரெயின் வந்து ரன் ஆகலை. அண்ட் ஐ ட்ரைட் சம்டைம்ஸ் மூவ் ஆகலை, ஏன்னு தெரியல. இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி முன்னாடி நடக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கிட்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆசாசியாக வாங்கிட்டு போவோம். பட் வந்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே இப்போ ஞாபகம் வந்திருக்கும். இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு கீ இருக்கும். இந்த கீயை வந்து நம்ம ரிவர்ஸில் டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கிளாக் வைஸ் டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து மவுத் ஓப்பன் பண்ணோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஹேட்ச் பண்ணிக்கணும் ஃபிஷ்ஷஸை. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர் கேம் கிடையாது, டபுள் பிளேயர்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இங்கே வந்து மேக்னெட் இருக்குது. அண்ட் இந்த மேக்னெட்டை வந்து நம்ம இந்த ஃபிஷ் மவுத்தில் இருக்க மேக்னெட்ஸை கேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். இது என்னன்னா இது வந்து ஆக்சுவலி 2 பிளேயரோட கேம். இது 2 பேர் வச்சு ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். யார் அதிகமாக ஃபிஷ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு நம்ம இது பண்ணுவோம். அதே தாங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து பேப்ளேடு எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நத்திங் இதில் வந்து ஒரு ஹோல்டர் இருக்குது. இதில் வந்து இங்கே இருக்க ஹோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபோர்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சுற்றும். சாரிங்க எனக்கு கரெக்டாக வரல, பட் இது நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மெமரபுளாக இருக்கும். அண்ட் வந்து ரீகாலிங் பண்ணியிருப்பீங்க நல்லா பழசெல்லாம். உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் ஐ ஹோப்ஃபுல்லி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஈவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது ஃபர்ஸ்ட் டு see this. Thank you.